ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது 11-12 வசனங்களை வாசிப்போம். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் இல்லத்தையும் அரண்மனையும் கட்டி முடித்தார். ஆண்டவர் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் தங்களையே தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானத்திலிருந்து அவர்களின் மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு அவற்றுக்கு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும். ஓகே, இப்போ 12 16 உள்ள இறை வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகளில் முதல்ல இரவில் தோன்றி. இப்போ 3 சின்ன செய்திகளை பார்க்குறோம். ஒன்று இரவில், ஏன் இரவில் தோன்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, கனவின் வழியாய் பேசுவார் ஒரு பாட்டு இருக்குது. கடவுள் 3 வகைகளில் இஸ்ராயல் மக்களுக்கு செய்திகளை பகிர்ந்து கொடுத்தார். ஒன்று ஆரக்கல், இறைவாக்குகள். 2வது காட்சிகள். 3வது கனவுகள். ஆக இரவுல கடவுள் கனவின் வழியாக பேசும்போது அந்த இது ரொம்ப, அது ஒரு ஒன் வே ஆஃப் மீடியம் டிவைன் கம்யூனிகேஷன் பார்க்குறோம். கனவின் வழியாக பேசுகிறாரு, இரவில் தோன்றி அவரோடு பேசுகிறாரு என்று நம்ம பேசுகிறோம். 2வதாக இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோயிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன் என்ற வார்த்தையை பார்த்தோம்னாக்க எபிரேய மொழியில் பஹார் என்ற இறைவார்த்தை சொல்லியிருக்கிறது. பஹார் என்றால் ஒரு 100 பேர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அதை ஒருத்தர் அப்படி தூக்கி எடுத்து நீ தாம்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி. அப்போ எவ்வளோ இடங்கள் இருக்கலாம், கிபியோன் இருக்கலாம், அல்லது சேபா இருக்கலாம், அல்லது தான் இருக்கலாம், பெத்தேல் இருக்கலாம், எவ்வளோ பழிப்பு இடங்கள் எவ்வளோ இதாக இருக்கலாம். எல்லாத்தையும் விட இந்த இடம் தான் நான் பலியிடும் இடமாக தேர்ந்தெடுக்கிறது. இதில் 2வது கருத்தை இப்போ ஜெபக்கூடத்துக்கும் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம மொழியில சொல்லணும்னா, நற்கரணை பேழை இருக்கிறதுக்கு கோயில் அனுபவம் சாமி. பலி எங்க திருப்பலி எங்க நடக்குமோ அங்க கோயில் அனுபவம் சாமி. திருப்பலி நடக்காத இடத்துக்கும் ஜெபக்கூடம் இருக்கும். ஜெபக்கூடத்துல திருப்பலி ஏற்பாடு செய்யலாம், ஆனா திருப்பி நடக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா அது கோயில் அனுபவம். ஓகே, இது நம்முடைய பைபிள்ல எருசலேம் தேவாலயத்துக்கும் ஜெபக்கூடத்திற்கும் சினகாகுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க, ஆலயத்துல பலி ஒப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி ஹோல் கண்ட்ரிக்கே ஒரே ஆலயம்தான். வேற ஆலயம் கிடையாது. 3வதாக பலி ஒப்பு கொடுக்கலாம், இரத்தப்பலி சிந்தப்படலாம், அதே மாதிரி காணிக்கைகள் செலுத்தப்படலாம், அதே மாதிரி அதெல்லாம் இருக்குது. இப்போ ஜெபக்கூடத்தில் பலி ஒப்பு கொடுக்க முடியாது. ஜெபம் மட்டும்தான். குறைந்தது 7 பேராவது இருக்கணும். அப்போதான் அவங்க ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். 3வது ஆலயம் நாட்டுக்கே ஒன்று தான் என்றால், ஜெபக்கூடம் ஊருக்கு 1, ஊருக்கு 2 கூட வச்சுக்கலாம். தகுந்த அளவுக்கு போதிய அளவு மக்கள் தொகை இருக்கும் பட்சத்தில் 2 வச்சுக்கலாம். அங்கே ரத்த பலி செலுத்த முடியாது.
வெறும் இறைவாக்குகள், இறை வார்த்தை, இறை வார்த்தையுடைய விளக்கம், இறை வார்த்தையுடைய துதி, அது மட்டும்தான் பண்ணிக்க முடியும். பல இப்போ இதுதான் வந்து கோடு. இப்போ வந்து பலியிடும் இடமாக இங்கே மட்டும்தான் பலியிட முடியும், வேற எங்கேயும் பலியிட முடியாது, வேற எங்கேயும் பலியிட முடியாது. எருசலேம் அப்போ வந்து என்னன்னாக்க சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கல்ட்டு. இப்போ அங்கே பலிப்பிடம், இப்போ இங்கே பலிப்பிடம், அங்கே பலிப்பிடம்னா எல்லாம் இங்கே தான் வரணும், எல்லாம் இங்கே தான் வரணும், இங்கே தான் பலியிட வேண்டும் என்ற பலியிடுகின்ற இடமாக ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார். அதே மாதிரி இந்த ஜெபம் வந்து இந்த 13 இருக்கிற ஜெபம் 13 14 வரைக்கும் வருகின்ற இது வந்து சாலமோன் ஏற்கனவே ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தினுடைய பதில் மொழி. போர், பஞ்சம், அல்லது வந்து கொள்ளை நோய், அல்லது வந்து வெட்டுக்கிளிகள், அல்லது வந்து தத்துக்கிளிகள், இவைகளெல்லாம் வந்து தாக்கும் போது, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி ஜெபிக்கும் போது நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தரணும், கொள்ளை நோய்களிலிருந்து விடுவித்தரணும், அல்லது பஞ்சத்திலிருந்து விடுவித்தரணும், மழையை பொழிதரணும் அவன் வேண்டிக்கிட்டார் இல்லைங்களா. அந்த ஜெபத்தினுடைய சுருக்கத்துக்கான பதிலாக இங்கே கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 15 வாசிப்போம். 15 இன்னும் ஒரு தடவை வாசிப்போம் தயவு செஞ்சு. இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு அவற்றுக்கு செவி கொடுப்பேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு அவற்றுக்கு செவி கொடுப்பேன். ஆலயம் வந்து நாம் ஜெபித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இதுதான் விடை. எங்கள் ஆயர் அவர்கள் மிக அழகாய் இந்த வசனத்தை அற்புதமாய் விளக்கி காட்டுவார். அண்ணா என்கின்ற ஒரு பெண் ஆண்டுடைய பீடத்திற்கு முன்பாய் வந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதாள். ஆண்டவர் குரலை கேட்டார். ஆண்டவர் அவளை தக்க காலத்தில் நினைவு கூர்ந்து அவனுக்கு ஒரு மகனை கொடுத்தார் இல்லைங்களா. அப்ப ஆலயம் வந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது, நம்முடைய குரலை ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் கேட்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு செயல்பாடாக அமைகிறது. அதுதான் வந்து ஆலயத்தினுடைய நம்ம ஜெபத்தை தனிப்பட்ட முறையில் கருணை கண் கொண்டு நான் அவர்களை நோக்கி அவருடைய ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்றாரு. கருணை கண் கொண்டு நான் அவருடைய ஜெபத்தை கேட்பேன்னு சொல்றாரு. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நான் வந்து தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கேட்கணும்னாக்க சார் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னாலும் இல்லை, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் அர்த்தம். உண்மையான கிரேக்க மொழியில் அர்த்தம் வந்து உண்மையான அர்த்தம் அதுதான். நான் எப்பொழுதெல்லாம் வந்து ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அருள் புரிவார், எப்பொழுதெல்லாம் மன்றாடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவர் அருள் கூறுவார், என் விண்ணப்பத்தை கேட்பார். அதான் வந்து ஜெபத்தினுடைய அற்புதமான அடையாளம், அற்புதமான செயல்பாடு. அதுதான் வந்து அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்குது. என் திருமுகத்தை நாடினால், அதுக்கு முன்னாடி பாவங்களுக்காக மனம் வருந்தி அந்த 14 எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் தங்களையே தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களின் மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். ரொம்ப அழகா இருக்கும். நான் 15ஆம் வசனத்தை வந்து முக்கியமாக பண்ணேன், 14 மிஸ் பண்ண பார்த்தேன், நல்ல வேலை பிடிச்சோம். அதாவது நம்மையே தாழ்த்தி உடைகளை அல்ல உள்ளத்தை கிழித்து கண்ணீர் சிந்தி கரைகளை கழுவி ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டோம் என்றால் அவர்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொல்கிறார். ஆலயம் எதற்காக? நம் பாவங்களிலிருந்து நம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவேதான் லேவியர் புத்தகத்திலே பாவ பரிகார பலி என்று ஒரு பலி இருக்கிறது. பாவ பரிகார பலி இருக்கிறது, சின் ஆஃபரிங் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. பாவ பரிகார பலி என்று இருக்கிறது. அந்த பலிக்காக மட்டுமல்ல, நான் கண்ணீர் சிந்தி வந்தபோது நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லைங்க ஐயா, ஒரு பாவியும் ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபத்துக்கு போகிறாங்க. பரிசேயன் வந்து நடு பயில் இருந்துட்டு வானத்தை விழுந்து வாரத்தில் 2 நாள் நோன்பு இருக்கிறேன், 10ல் ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்குறேன், யாரையும் ஏமாத்துறது அங்கே பரம் ஒருத்தன் லூசு பைய அவன் மாதிரிலாம் நான் நடக்கல, நான் யோக்கியமாக இருக்கிறேன். அவன் ஜெபத்தை சொல்லலை, கடவுளை பற்றி சொல்லலை, தன்னை பற்றி சொல்லி இருக்கிறான். கடவுளுக்கே வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான், கடவுள் மட்டும் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா வந்து அங்க இருக்கிறவன் வந்து உள்ளவும் நுழையம்னா வானத்தையும் மணந்து பார்க்க துணியாம மார்பில் அரைந்து ஆண்டவரே நான் பாவி என்மேல் இறக்கமாயின்னு சொல்றான் இல்லைங்களா. மனம் வருந்தி தன்னையே தாழ்த்தி மனம் வருந்தி நான் ஜெபிக்கும் போது அவங்க பாவங்களை நான் மன்னிப்பேன். ஆலயத்துல 2 ஜெபிக்க சென்றார்கள். யார்? கடவுள் உகந்தவராய் சென்றார்கள்.
தன்னை தாழ்த்தி அழுதவன். அதான் இந்த வசனம் இங்க இருக்குது. தன்னை தாழ்த்தி நீ வணங்கினாக்க உன் ஜெபத்தை உன் பாவத்தை மன்னிப்பேன். தாவீது அதான் செஞ்சார். உரியாவின் மனைவியை திட்டம் போட்டு அபகரிச்சாரு, அவளோட உறவு கொண்டார், விபச்சாரம் செய்தார், உரியாவை கொலை செய்தார். அவன் நாத்தான் சொன்ன போது அவனுக்கு சாகவே வேண்டும், சாகவே வேண்டும், 1க்கு 4 மடங்காக தர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீதாயா அப்படிங்கக்குள்ள அப்படியே பொத்துன்னு விழுந்து கதறி அழுது திருப்பாடல் 51 எழுதுகிறார். ஆண்டவரே, குற்றமுள்ள நிலையிலே என் தாய் என்னை கருதரித்தாள், எனக்கு இறங்கும் சாமி, ஈசோப்பினால் கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி திருப்பாடல் 51 கதறி அழுது எழுதி மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். இல்லைங்களா? அதான் நம்ம ஆலயத்துக்குள்ள வர்றது வெறுமனே வரல, மாறாக என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெற்றுக்கிட்டு வருகிறோம். இது நம்ம மன்னிப்பு கேட்க, நம் ஜெபங்களை கேட்க, நம்ம ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு புகழ்ச்சி, ஆண்டவர் என்றும் உள்ளவர் என்ற புகழ்ச்சி சொல்ல, எல்லாம் நம்ம இந்த ஒரு பூசையில செஞ்சோம்னாக்க போகும்போது மனசு ஃபுல்லா அப்படி கும்முன்னு நிறைஞ்சு போய் நீங்க சொல்றீங்களே ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கோயில்ல இருந்து போவோம். இல்லாட்டி பசியும் பட்டினியுமா சொமாலியால பிறந்த மாதிரி போவோம். இல்லைங்களா? அந்த ஆலயம் என்பது ஒரு விருந்து. நம்ம வீட்டில் போனோம்னாக்க வாழை இலை போடுவோங்க, அவர் 5 அடிக்கு ஒரு பெரிய பீடத்தை விரிச்சு வச்சுக்கிறாரு. தன்னையே நீங்க பண்ண அவியல் பொரியல் துவையல் போடுவீங்க, அவர் தன்னையே வாரி வழங்குறாரு. என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் வாழ்வான், இறப்பினும் வாழ்வான்னு சொல்றாரு. இல்லைங்களா? அதான வாழ்க்கை, அதான பூசை. அந்த பூசை உணர்ந்து வாழணும் இல்ல, உணர்ந்து பரிசெலுத்தணும் இல்ல. அதுதான் அந்த இதுதான் அருமையா இந்த இதுல அழகா சொன்னாரு. பாவங்களை மன்னிக்கிறார்னு சொல்றாரு. அதே போல அவர்களோட ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொல்றார். 16 வாசிப்போமே. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன், என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும். ரொம்ப அருமையான வார்த்தை. அதாவது ஆலயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற உறுதிப்பாடு. ஆலயத்திற்கு இந்த ஆலயம் என் ஆலயம் தான், நீ கட்டினது தான் என்றாலும் அர்ப்பணிப்பு செய்ததினால் இதை ஆசீர்வதித்து இதில் நான் குடியிருப்பேன், ஜெபம் கேட்பேன், பாவம் மன்னிப்பேன், அருள்மழை பொழிவேன், அவங்களோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்து கண்ணும் கருத்துமாய் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்து நம்ம வருவோமே 17. உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாலும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைபெறச் செய்வேன். ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கு திருநிலைப்படுத்திய இக்கோவிலை எனது திருமுன் என்று அகற்றி விடுவேன். இதனை எல்லா நாட்டு மக்களின் நடுவிலும் ஒரு பழமொழியாகவும் ஒரு பழிசொல்லாகவும் நிலவச் செய்வேன். இதில் நம்ம 2-3 வார்த்தையும் ரொம்ப அருமையான வார்த்தைகளாக இருக்குது. எபிரேய சொல்லுக்கும் ஈடாக இருக்குது. இந்த அருமையான வார்த்தைகள் நம்ம வாசிப்போம். 1 அரசர் 9:5 வாசிப்போமே. அப்பொழுது இஸ்ரேலில் அரியணையில் வீற்றிருக்க உனக்கு ஒருவன் இல்லாமற் போகான் என்று உன் தந்தை தாவீதுக்கு நான் சொன்னபடி இஸ்ரேல் மீது உன் ஆட்சி என்றென்றும் நிலைக்குமாறு செய்வேன். ஓகே, அப்போ கடவுள் தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதுதான் கராத்தி என்றார். கராத் என்றால் டு கட் த கவனன்ட் என்று அர்த்தமாகும். கராத் பெரித் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கராத் பெரித் என்றால் உடன்படிக்கை, கராத் என்றால் டு கட் த கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிருகத்தை வெட்டி அதை 2ஆ பிரித்து அதுக்கு நடுவில் நடந்து போய் உடன்படிக்கை செய்துக்குவாங்க. அதனால டு கட் த கவனன்ட் என்று சொல்வார்கள். எப்பயுமே ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு விருந்தில் தான் முடியும். அந்த வகையில் கட்ட கவனன்ட். இப்போ இந்த இடத்துல பைபிளில் யூஸ் பண்ணிருக்கிற எபிரேய வார்த்தை கராத்தி. ஐ கட்ட கவனன்ட் வித் யுவர் டாடி. நான் உங்களுடைய தந்தையோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டேன், அதை உன்னோடும் நான் தொடர்ந்து செயல்படுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்.
அதுதான் அந்த அந்த வாக்கு அழகான செய்தியாக இருக்கிறது. இஸ்ராயலை ஆட்சி செலுத்த என்கின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சாமி. இஸ்ராயலை ஆட்சி செலுத்த அந்த வார்த்தை வாசிங்க ஒரு தடவை. இஸ்ரேலை அரசாளும் ஒருவன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைபெறச் செய்வேன். இப்போ 1 அரசர் 9:5 வாசிங்களேன். முன்ன வாசிங்க, இப்பதான் வாசிங்க. ஆனா இப்ப இதனுடைய அர்த்தம் இப்ப வேற. அங்க வந்து கவர்னன்ட், இந்த வார்த்தையை வாசிங்களேன். அப்பொழுது இஸ்ரேலில் அரியணையில் வீற்றிருக்க. அங்க வந்து இஸ்ராயலில் ஆள்வதற்காக அப்படின்னு இப்ப இந்த குறிப்பேட்டில் இருக்குது. அங்க வந்து அரியணையிலே வந்து தாவீது, சாலமோனுடைய ரெகோபோவாம், அதனுடைய அந்த பிள்ளைகள் அந்த தொடர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அந்த காட்சியை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தா வந்து மீகா இறைவாக்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உன் அரியணை மீது என்றென்றும் அரசாள்வதற்கு என்று சொல்லப்படுது. அப்போ அந்த மீகா 5:2 அதான் எப்ராத்தா என்று சொல்லப்படுகின்ற பெத்லகேமே, உன்னை ஆள்கிறவர் உன்னிடமிருந்தே உன்னை தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அந்த மீகா 5:2 கூட வந்து இந்த வசனத்தை அதை எதிரொலிக்கிறது. 9:5 வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு அருமையான வசனமாக இருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை தான் வந்து சாலமோன் வந்து இறைவனுடைய வாக்காக இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறார். இப்போ வந்து இந்த நெகட்டிவ் இது சொல்றாரு. 20ஆம் வசனம் வாசிங்களேன். நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரைத்துவிட்டு என் பெயருக்கு திருநிலைப்படுத்திய இக்கோவில் என் திருமுன் என்று அகற்றி விடுவேன். இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் ஒரு பழமொழியாகவும் ஒரு பழிசொல்லாகவும் நிலவச் செய்வேன். ஆமா, ஒருவேளை நீங்க எனக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளை மறந்தீங்கன்னாக்க, என் உடன்படிக்கையை நீங்க புறக்கணிச்சிங்கனாக்க என்ன செய்வேன்? அதுக்கு தண்டனை கொடுப்போம். அதாவது வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பகைவரை அன்பு செய்தல் என்றெல்லாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரே ஒரு கொள்கை தான். நல்லது செஞ்சோம்னாக்க ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு, தப்பு செஞ்சா ஆண்டவர் தண்டிப்பாரு இல்லைங்களா? டூ குட் யூல் பி பிளஸ்ட், டூ ஈவில் யூல் பி காஸ்ட். அதுதான் வந்து அந்த ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள். அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் சொல்றாரு, அந்த ஐடியா ஆஃப் ரெட்ரிபியூஷன்ல ஒருவேளை நீங்க வந்து என் முன்னாடி என் பெயரை விலக்கி பிற தெய்வங்களுக்கு வழிபட்டு பிற தெய்வங்களுக்கு பின்னால் போனீங்க அப்படின்னாக்க இந்த அரசனை அகற்றி விடுவேன். அதே போல இந்த ஆலயத்தையும் நான் என்னிடமிருந்து அகற்றி விடுவேன். ஏன்னாக்க அதை விட முக்கியமாக, அதாவது வந்து சோசியாலஜி ஆஃப் ஷேம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. சோசியாலஜி ஒரு ஷேம் இருக்குது. அது வந்து ஷேம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து ஹானர் அண்ட் ஷேம் என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இஸ்ராயல் மக்கள் மத்தியில். பெருமையும் சிறுமையும் என்று சொல்லி இப்போ வந்து உன்னை சிறுமைப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சிறுமைப்படுத்தி விடுவேன்னு சொல்றாருனாக்க, நீ என்ன புறக்கணிச்ச, என்னை ஏத்துக்கல, என்னை கைவிட்ட, என்னை வந்து மறந்த, என்னை வந்து காட்டி கொடுத்த, ஆக வந்து நான் வந்து மக்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்தை அழித்து விடுவேன், உன்னை பழிச்சொல்லாகவும் மக்கள் மத்தியில பாருங்க, வசனம் பாருங்க, பழமொழியாகவும் பழிச்சொல்லாகவும் நிலவச் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மக்கள், நன்றி கட்ட மக்கள்ல கடவுளுக்கு எவ்வளவு செஞ்சாரு அவங்களுக்கு, அவங்க இப்படி பண்ணிவிட்டாங்க, கடவுள் பாரு அவங்களை இப்படி பண்ணிட்டாரு, கோயிலே அழிச்சிட்டாரு என்று நான் பழிச்சொல்லாக பாட்ட செய்வேன்னு சொல்லுவார். இது முதல் கருத்து. ஏன்னா வந்து இப்ப அவங்களுடைய ஆலயம் அழிஞ்சிச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு தானே கேவலம், அவங்களுக்கு தானே ஒரு மானக்கேடு, அது அவங்களுக்கு தானே ஒரு நஷ்டம். அது வந்து இரண்டாவது வந்துங்க, ஒரு நாடும் இன்னொரு நாடும் சண்டைக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய கோட்பாடு என்னவென்றால், இந்த நாடும் சண்டை போடுகிறது என்றால், அல்லது பிலிஸ்தீனரும் இஸ்ராயல் மக்களும் சண்டை போடுறாங்கனாக்க, பிலிஸ்தீனர்களுக்கும் இஸ்ராயலுக்கும் சண்டை அல்ல, பிலிஸ்தீனர்களின் கடவுளாகிய தாகோனுக்கும் இஸ்ராயல் மக்களுடைய கடவுளாகிய யாவே இறைவனுக்குமான சண்டை. சண்டையில யார் தோக்குறாங்களோ அந்த தெய்வம் தோற்று போனது, அந்த தெய்வம் வெற்றி பெற்ற நாடு, அந்த தெய்வம் வெற்றி பெற்றது. அப்ப பாபிலோனுக்கு இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது, இஸ்ராயல் நாடு கடத்தப்பட்ட பொழுது
அவங்க என்ன நினைச்சாங்க, உங்களை மீட்க இயலாதவன் கரங்கள் குறுகி விடவில்லைன்னு ஒரு பைபிள் வசனம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து என்ன அர்த்தம் அவனாக்க, நான் வந்து உங்களை வந்து சும்மா வந்து தோத்தரல, நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு தண்டனையாக தான் நான் உங்களை தோக்க விட்டேன், நான் என்னால் முடியாதுன்னு சொல்லி தோக்க விடலன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அப்போ வந்து மார்துக் கடவுள், பபிலோனிய கடவுள் ஜெயிச்சிட்டாரு, யாவே கடவுள் தோத்துட்டாரு. அப்ப நம்ம கடவுளுக்கு சக்தி இல்லையா, நம்ம கடவுளுக்கு பவர் இல்லையா, நம்ம கடவுளுக்கு கெத்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து புலம்புனாங்க. அதை தான் வந்து பழிச்சொல்லாய் மாற்றுவேன் சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த வாசிப்போமே. அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி, ஆண்டவர் இந்நாட்டிற்கும் இக்கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பர். அதற்கு அவர்கள், தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்ததனால் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்கள் மேல் வரச் செய்தார் என்று பதிலளிப்பார்கள் என்று உரைத்தார். அதான் அருமையான ஒரு வரலாற்று செய்தி ஆசிரியர் வந்து இடைச்செருகளாக செய்து வைக்கிறார். இந்த புத்தகம் எழுதப்படும் பொழுது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. மக்கள் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். அந்நிய தேசத்திலே அகதிகளாய் அல்லலுற்று தவித்து கிடக்கிறார்கள். அந்த சமயத்துல மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அது விடையா சொல்றாரு, அது கடவுள் தப்பு கிடையாது, இந்த மக்களுடைய தப்பு என்று யார் சொல்றாங்க? வேற்று நாட்டினர் சொல்லுகிறார்கள். அது வந்து இவங்களுக்கு பாடமா மாற்றப்படுது. இவங்களால சொல்ல முடியாது, நாங்க பண்ணிட்டோன்னு சொல்றதுக்கு பயமா இருக்குது. அப்போ வந்து இவங்க மாற்றி சொல்றாங்க. ஆகவேதான் அந்த செய்தியை வந்து அந்த அதிகாரத்தை வந்து அதை நிறைவா சொல்லும் போது, இந்த மக்கள் ஆண்டவரை புறக்கணித்ததனால் ஆண்டவர் இந்த மக்களை புறக்கணித்து விட்டார் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறார்கள். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏன் என்று கேட்கிறார்கள். வந்து இந்த மக்கள் எகிப்திலிருந்து கடவுள் அழைத்து வந்தார். எகிப்து எங்க? 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பையிலிருந்து வந்த கடவுள் பிரமாணிக்கமா இருக்கிறாரு. ஆனா இந்த மக்கள் பிரமாணிக்க தவறுனாங்க. அதனால கடவுள் அந்த ஆலயத்தை இடிக்கும்படியாக விட்டு விட்டார் என்று பிற இனத்தார் சொல்லுவார்கள். பிரமாணிக்க தவறவே கூடாது. பிரமாணிக்கம் என்பது ஹெசட் என்கின்ற ஒரு வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தையினுடைய தமிழாக்கம் தான் பிரமாணிக்கம், அன்பு, உடன்படிக்கை என்றெல்லாம் வார்த்தை வருகிறது. ஹெசட் என்று சொன்னால் உடன்படிக்கையின் அன்பு. நம்ம கடவுளோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அது குருவாக இருந்தாலும் சரி, அருட் சகோதரியாக இருந்தாலும் சரி.